வணக்கம் சொந்தங்களே! நான் உங்கள் ஆர்ஜே விஜி. வீட்டு வாசல்ல அம்மாவும் பொண்ணும் சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. "கீரை வாங்கலையோ? அம்மா கீரை வாங்குறீங்களான்னு?" ஒரு கீரைக்கார அம்மா வந்து கேட்க, "கீரை எம்புட்டு?" அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. கீரைக்கார அம்மா, "கட்டு ரூ. 10 சொன்னது தாங்க தாமதம். இந்த அம்மா, "என்னம்மா இந்த சின்ன கட்டுக்கு நீ ரூ. 10 கேட்குற?" இல்லம்மா, ஒரு கட்டு ரூ. 5ன்னு வச்சு 4 கட்டு குடுத்துட்டு போ." அப்படிங்கிறாங்க. "கட்டுப்படி ஆகாதும்மா. எனக்கு ரூ. 10க்கு வித்தா தான் ஏதோ வாய்க்கும் வயித்துக்கும் பத்தும்." அப்படிங்கிறாங்க. இல்ல 2 பேரும் விடுறதா இல்ல. பேரம் பேசுறாங்க. ரூ. 1 ரூ. 2 அப்படின்னு குறைக்கிறாங்க. கடைசில இந்த கீரைக்கார அம்மா வேற வழி இல்ல. இந்த கீரையெல்லாம் வித்து தான் ஆகணும் மதியத்துக்குள்ளாடி. இல்லன்னா கீரை வீணா போயிடும். அதுக்கு வர்றது வரட்டும்னு சொல்லி ரூ. 7 போட்டு குடும்மா அப்படின்னு 4 கட்ட குடுத்துடுறாங்க. கட்ட குடுத்துட்டு தலையில கூடைய வைக்கிற நேரத்துல அம்மாக்கு மயக்கம் வந்துருதுங்க. இந்த கீரைக்கார அம்மா மயங்கி விழுந்ததும் இந்த தாய்க்கு ஒரு நிமிஷம் பதறி போச்சு. கடகடன்னு தண்ணி குடுத்து, தண்ணி தெளிச்சு, "என்னம்மா ஆச்சுன்னு?" கேட்க, அவசரமா கீரை எடுத்துட்டு வந்தேன்ம்மா. இதெல்லாம் பொழுதோட வித்தா தான் எனக்கு பொழப்பே. ஆனா என்ன பண்றது? சாப்பிடாம வந்துட்டேன் இல்லையா? வெயிலுக்கு தாங்கல." இது சொன்னதுதாங்க தாமதம். அந்த அம்மா வீட்டுக்குள்ளாடி கடகடன்னு போனாங்க. 7 இட்லிய போட்டாங்க, சட்னிய ஊத்துனாங்க, கொண்டு வந்து கீரைக்கார அம்மாக்கு குடுத்தாங்க. "நீ சாப்பிடு" அப்படின்னு. சாப்பிட்டாங்க. நன்றி சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. இதெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு இருந்த மகள் தாயிட்ட கேட்குறாங்க, "ஏம்மா, ரூ. 1 ரூ. 2க்கு பேரம் பேசினியேம்மா, இப்ப 7 இட்லி குடுத்துருக்கியே, ஒரு இட்லிக்கு ரூ. 5ன்னா கூட ரூ. 35 ஆச்சேம்மா" அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, "வியாபாரத்துல தர்மம் பார்க்கக்கூடாது. ஆனா தர்மம் பண்ணும்போது வியாபாரமே பார்க்கக்கூடாது. ஒருத்தங்களுக்கு சாப்பாடு, தண்ணி இந்த மாரி காரியங்கள் நம்ம குடுக்கும்போது, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறத யோசிக்காம செய்றதுக்கு பேரு தான் தர்மம். ஏன்னா, அந்த தர்மம் தாங்க நம்ம தல காக்கும். இன்னைக்கு இவங்களுக்கு இத செஞ்சோம்னா, நாளைக்கு அவங்க நமக்கு இப்படி செய்வாங்க. நாளைக்கு இத அப்படி தருவாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு பண்ணோம்னா, அதுக்கு பேரு தர்மம் கிடையாது. அதுக்கு செய்யாமலே அமைதியா இருக்கலாம்."